பிள்ளையார தான் வேண்டின்னு தான் அதையும் பண்றோம் நம்ம. நீ தான் எல்லாத்துக்குமே வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருவியே. அது கரெக்ட். எங்க போற? தொங்குனாக்கா அடி பிடிக்கிறது. இது வந்து கட்டி தட்டி போயிடும். அப்படியே சங்க தமிழ் மாதிரி அப்படியே பயங்கர ஒகாபுலரி வச்சிருக்கேன் நான். அது அப்படியே உருகுறது பாரு. ஆமா, உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொல்லுதே உன்னை பார்த்ததாலே. எனக்கு அது அவ்வளவு அழகா பண்ண வராது. அது யாருக்கு நன்னா பண்ண வரும்? உனக்கு நன்னா வரும். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அம்பலப்புழா பாயசம் நிறைய பேர் ட்ரை பண்ணி யூ ஹேட் டேக்ட் அஸ் ஆன் சோஷியல் மீடியா காமெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த அந்த வாசுதேவோன்னு சொல்லது எந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. we were very very happy to read that. இல்லையாமா? டெஃபினட்டா. and இன்னைக்கு பாட்டு பாடினதை வெச்சே you would have known it is a பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல். இல்லையாமா? என்ன இன்னைக்கு பண்ண போற? வந்து பிள்ளையார்பட்டியில தான் ரொம்ப எல்லா கோயிலையும் விசேஷம் தான். பிள்ளையார்பட்டி சப்போஸ் டு பி த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் அங்க. அங்க வந்து அவ ஒரு மோதக்கம் ஒண்ணு பண்றா. See, அதுதான் we thought we would try it. Okay. அதே மாதிரி வரணும் என்ன அது மாதிரி சுவாமியை பிள்ளையார தான் வேண்டின்னு தான் அதையும் பண்றோம் நம்ம. நீ தான் எல்லாத்துக்குமே வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருவியே. அது கரெக்ட். எங்க போற? ஆமா அப்படின்னு இல்ல, நம்ம சுவாமி எதுக்கும் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறோம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அதனால இது வந்து I'll just tell you what all you need for that. சரி. இது வந்து ஒரு அழாக்கு பச்சரிசி, அரை அழாக்கு பாசிப்பருப்பு. ஓகே. அப்புறம் 1.5 அழாக்கு வெல்லம். ஓகே. நல்லா ஒரு சின்ன மூடி அளவு தேங்காய். சரி. அப்புறம் வந்து இது ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு, அப்புறம் நெய். அப்புறம் இது வந்து ஆக்சுவலா இத என்ன பண்ணினேன்னா அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு துணியில களைஞ்சு உணச்சிட்டேன். அத வந்து எப்படின்னாக்கா அப்படி வந்தாக்கா அது அப்படியே வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு பதம், ஒரு மாய்ஸ்சரும் இருக்கணும். ஓகே. இது வந்து நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு நெய் குத்தி. சரி. அது எப்படின்னாக்கா அந்த அரிசி வந்து பொறன்னு பொரியும் அழகா. அந்த பாசி பருப்பு அந்த வாசனை வரும். ஓகே. பட் சேர்த்தே போட்டு வறுத்துட்டே. ஆமா, ரெண்டு சேர்த்து போட்டு வறுத்தண்டாச்சு. வெரி குட். ஓகே. வறுத்தண்டு இப்போ வந்து நீ யூ ஹேவ் டு அத நான் பொடிச்சு தரட்டுமா உனக்கு? ஓகே. வரேன். சோ இது 1 கப் அரிசியும் 1/2 கப் பாசி பருப்பு நல்லா களைஞ்சு உணத்திட்டு கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் போன உடனே அது இது பண்ணி வறுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு சொட்டு நெய் குத்தி சுவாமி பிரசாதம் வச்சே. அதானே? சரியா இருக்கா பாருமா? இந்த கன்சிஸ்டன்சி காட்டு நல்லா இருக்கும். அரைச்ச மாதிரி. சோ இது நம்ம அரிசி உப்புமா கரைக்கிறதோட ஃபைனா இருக்கணும். ஆமா, இதுல வந்து அரிசி உப்புமாக்கு மாவை சலிச்சிடுவோம் நம்ம. அந்த இது வந்து you need not do. சரி. கொஞ்சம் அது ஹோமோஜீனியஸா வரும் அப்பதான். ஓகே, ஃபைன். சோ இது அரைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணனும் சொல்லு பாப்பா? இது வந்து இப்போ வந்து 2.5 பங்கு தண்ணி வைக்க போறேன். இது நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். ஓஹோ, சீட்ஸ் வெர்ஷன். ஆமா, வெரி குட். இது வந்து வைக்கிறேன். சோ 1.5. ஆமா, அதுக்கு வந்து 2.5 தண்ணி. 2.5 குக்கர்ல வைக்கிறதுனால ஐ அம் நாட் டூயிங் 2.5. 2 தான் பண்றேன். சரி. சோ யூ டோன்ட் வாண்ட் எனக்கு பொங்கல் மாதிரி ஆயிட கூடாது, ரொம்ப குழைய கூடாது. காட் இட். சோ 2 தான், 2 துளி. அதானே பார்த்தேன். எங்கடா சொன்ன மெஷர்மென்ட்க்கு கரெக்ட்டா நீ பண்ண போற. அதேதான். இல்ல இது வந்து கொஞ்சம் சூடாட்டும். கொஞ்சம் லைட்டா அந்த பபிளா வருமாறு. அப்ப வந்து யூ ஜஸ்ட் ஆட் லிட்டில் சால்ட் ஆல்சோ in this. ஓகே. உங்களுக்கு குயிக்கா ஒரு ரீகேப் சொல்றேன். இது வந்து 1 கப்பு பச்சை அரிசி, அப்புறம் 1/2 கப்பு பாசி பருப்பு. இது ரெண்டையும் வாஷ் பண்ணி ஒரு துணியில உணர்த்தி வச்சு அது லைட்டா இப்ப நம்ம அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது அது எடுக்கும்போது கூட கையில கொஞ்சம் ஒட்டும். அந்த டைம்ல வந்து எடுத்து எய்தர் கொஞ்சம் நெய் விட்டோ இல்ல ட்ரை ரோஸ்டோ அந்த பரபரன்னு அந்த ரைஸ் பொரிஞ்சு அந்த பாசி பருப்பு வாசனையும் வரும். அந்த டைம்ல எடுத்து யூ கூல் இட் டவுன்.
அதை இப்ப நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த 1.5 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி, பிகாஸ் we are doing it in a pressure cooker. கரெக்ட். ப்ரெஷர் குக்கர்ங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் தட் டு கோ வெரி சாஃப்ட். கரெக்ட். அதனால கொஞ்சம் இது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இது கொஞ்சம் இந்த ஒரு மேபி a pinch of salt can be added. எனக்கு எடுத்து வச்ச உப்பு அங்கதான் கோட்டு. பரவாயில்ல. கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இப்போ. போடு. இந்த மாதிரி இது இன்னும் இது வரல, பபிளா வரணும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். அப்படி தளன்னு அரிசி உப்புமாக்கு வர மாதிரி கொதிக்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் கொதிக்க வேண்டாம். பபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ராகேஷ் இப்போ இதை போடுறேன் பாரு. பபிள் லைட்டா வருது பாரு. பபிள் அந்த சூடு போறோம் இப்போ. ஓகே, சபாஷ். ஆஹா, இந்த பாசி பருப்பு வாசனை வருது. கலரணும், இல்லட்டா டொங்குன்னு உட்காந்துரும். நீ சொல்ற அதை கட்டி தட்டி போயிடும். அதான் that's what I mean by டொங்கு. டொங்குனாக்கா அடி பிடிக்கிறது. இது வந்து கட்டி தட்டி போயிடும். பயங்கரமா சங்க தமிழ் மாதிரி அப்படியே பயங்கர vocabulary வச்சிருக்க. ஆமா, வித்தியாசம் இருக்கு ராகேஷ். ஒரு லாங்குவேஜ்லயும் there is very languages. பாரு, இது சுவாமிக்குங்கிறதுனால கொஞ்சம் நெய் ஊத்துறேன். ஆஹா. So the reason why you are doing this in cooker is to கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றதுக்கு. உனக்கு ஃபாஸ்டா பண்றதுக்கோசரம். நாழி எடுத்துல உனக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் ஒரே ஒரு விசில் விட்டா போதும். அப்பா, இன்னைக்கு தான் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக கரெக்டா ஒரு விசில்னு சொல்லியிருக்கேன். இல்லட்டா 1/4 விசிலுக்கும் 3/4க்கும் நடுவுல ஒரு 3.5 செகண்ட்ஸ். எத்தனை பேர் நிஜமாவே நான் சொல்றத கரெக்ட்னு சொல்றேன் பாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, நீ பொங்கல் பண்றேனே நானு தெரியும், நானும் அப்படிதான் பண்றேன். பின்ன அது வந்து நிறைய விட்டாக்க கூழாயிடும். அண்ட் நீ சொல்ற மாதிரி அந்த குக்கர் விசில் எப்படி அந்த வெயில்ல அப்படி வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அதெல்லாம் தான் அதெல்லாம் மைல்டு டிப்ஸ் தான். பட் நம்ம பண்ணதான் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆமா, நாட் அதர்வைஸ். கரெக்ட். சோ இப்போ விசில் ஒன்னு வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு விசில் தான். ஓகே, டன். ராகேஷ், என்னம்மா குக்கர்ல இருந்து கடாய்க்கு மாத்திட்ட? ஏன்னா அது ரொம்ப டீப்பா இருக்குல்ல, இதுனா people can see. கொஞ்சம் ஒரு விசில் வந்த உடனே you let the pressure release and இப்படி ஆயிருக்கு. வெரி குட். இப்போ வந்து இப்போ நான் அடுப்பு பத்த வைக்கிறேன். நோ இல்ல, இப்போ வந்து ஐ அம் ஆடிங் தி வெல்லம். ஓகே, போட்டுட்டுமா? போடு. 1.5 வெல்லம். இது அந்த ஷூட்லயே இது பாரு எப்படி அந்த அந்த ஆமா பவுடர் வெல்லம் தானே. பவுடர் வெல்லம் அண்ட் ஆல்சோ இதுவும் பொடிச்சு வச்சிருக்கேன் நான். அது அப்படியே உருகுறது பாரு. ஆமா, உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொல்லுதே, உன்னை பார்த்ததாலே தங்கம் முருகுதா கரரரரரா சொக்கித்தானே போகிறேனே நானும். பத்த வைக்கலாம். ஆஹா, இந்த மாதிரி கொஞ்சம் நடுவுல இந்த லம்ப்ஸ் இருக்கே, அது இருந்தா பரவாயில்ல. போயிடும், அது நிமிஷமா போயிடும். நீ இன்னும் கலரணுமே, தேங்காய் போடணும் எல்லாம் போட்டு கலர வேலைக்கு அது அழகா போயிடும். சுக்கு, அப்புறம் சுக்கு கொஞ்சம் வேணும்னா நான் எடுத்து இது கூட சொல்லுவேன். முந்திரி பருப்பு ரெசிபி இது பண்றது இல்ல. அதுவும் இப்பெல்லாம் அந்த மோல்டு எல்லாம் வச்சு they do it so pretty. அழகா இருக்கு பார்த்தாலே. பட் அழகா அங்க வந்து நல்லா உருட்டி தான் வைக்கிறேன். இல்லாட்டாக்க அப்படி பிடிச்சு. கரெக்ட், that's what they do. இது நல்லா இப்போ கலரணும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கலரிடலாம் நம்ம. இப்போ I'm adding the தேங்காய். அப்புறம் வந்து சுக்கு, ஏலக்காய். ஆஹா, இது அந்த ஏலக்காய் சுக்குல என்ன ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தாராளமா போடலாம். சுவாமிக்கு பண்றதுல என்ன கணக்கு இல்லம்மா, சுவாமிக்கு பண்றதுக்கு இல்ல, டேஸ்ட்டுக்கு கேக்குறேன். டேஸ்ட் தான், நல்ல வாசனை தானே இது. சுக்கு போட்டா வேற மாதிரி இருக்கும்ல. நோ சாதாரண வெல்லம் அண்ட் சுக்கு கோ வெரி வெல். எஸ், ஆமா. அது இது கொஞ்சம் கலரலாம். சரி, இப்படி சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கு பாரு. ஆமா, ஃபேண்டாஸ்டிக் பாரு. ஓரம் ஒட்டாம கொதிக்க சுடுறது ராகேஷ், ஜாக்கிரதை. ஆமா. இப்போ பாரு, இப்போ வந்து இதை வந்து இந்த பெரிய பிளேட்ல மாத்திக்கிறேன். தாம்பாளம் கரெக்ட். நீ வாங்கிட்டு வந்திருக்கியே, எங்க இருந்து சொல்லு, மறந்து போயிட்டேன். அமிர்த்சரா? சூரத். எல்லாம் பக்கத்து ஊர் தானே, அப்புறம் என்ன? ஐயோ, இது என்ன நமக்கு பெங்களூருக்கு மேல இருக்கிறவெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் சொல்ற மாதிரி சொல்ற நீ. சோ இப்போ என்ன இது பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறணும். ஆமா, ஆற விட்டு நல்ல மோதகம் மாதிரி புடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே. ஆஹா,
நான் தான் ஆறிட்டு அழகா குழக்கட்ட மாதிரி பிடிச்சி வச்சிருக்கியே. ஆமா, மோதகம்னா தானே மோதகம் இல்லையா? மேல வைக்கிறேன். சோ இங்க வந்து இட்லி தட்டுல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஆமா, ரெண்டு வச்சு பார்க்கட்டா? கொஞ்சம் குறைமா அத. எத்தனை நேரம் ஸ்டீம் பண்ணாத? இது ஹார்ட்லி 5 to 7 minutes. அவ்வளவுதான். ஏற்கனவே இட் இஸ் ஆல் டன். பிசிக்ஸ்ல வீக்க ஆப்போசிட்ல வச்சா தானே பேலன்ஸ் ஆகும். நீ தான் இருக்கியே, நான் என்ன நான் தான் இருக்கேன்லங்கிற மாதிரி. வெரி குட். 8 இருக்கு, இன்னும் 1 வைக்கிறேன். ஏமா 9, 11 தான் வெப்பா சாதனமா. வெரி குட். இப்போ கொஞ்சம் குறைக்கிறேன் ராகேஷ். ஓகே, நைஸ். ஒரு 5 to 7 minutes டன். ஸ்டீம் பண்ணிக்கலாமா? ஓகே. அண்ணா கிச்சனே பிரமாதமா இருக்குமா வாசனை. மச்சி கபாத். ஆஹா, சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி பிரமாதமா செட்டிங்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? இல்ல இது கையாலே எடுக்கலாம். சுடுறது தான், பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் இட். ஓ, லுக் அட் தட், பியூட்டிஃபுல். இந்த ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் தேங்காய் ராகேஷ். ஆமா, ஏன்னா எல்லாரும் மாவு சரியா இது பண்ணலன்னு நினைச்சுட்டு போறாளேன்னு பயம் எனக்கு. கட்டி, இட்ஸ் நாட் கட்டி, இட்ஸ் கோகனட். ஆஹா, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா இது இந்த மோதகம் மாதிரி அந்த ஷேப் மேல புடிச்சது. இது வந்து இன்ஃபேக்ட் இப்ப நாங்க சூடா எடுத்திருக்கோம், பட் இது இன்னும் ஆற விட்டு எடுத்தா இட் வில் ஹோல்ட் கொஞ்சம். இப்ப நீங்க இந்த சூடோட எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கலாம், பட் as it cools down it will become nice and hard that you can actually hold it. ஆமா, அஞ்சா. வெரி குட். நான் ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாமா? வர மச்சி கப்பா. நீ ராகேஷ் ஒன்னு பாத்தியா? என்ன இது பாரு, பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் பாரு. அதுதான் நீ ஒன்னு எல்லாத்துக்கும் தான் பிடிச்சி வைப்ப. அப்புறம் என்ன? எல்லாத்துக்கும் வைப்பேன் நான். மச்சி கப்பா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் நன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நன்னா பண்ணணும். ஆமா, குழந்தைக்கும் பண்ணி அப்பப்போ கொடுக்கணும். கரெக்ட். ஓ, நைஸ். லுக் அட் தட். see, கட் பண்ணது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க. see, you see that cooked beautifully. I think இந்த வாட்டி இதுக்கு இந்த இதே பண்ணிடலான்னு பார்க்குறேன் நான். ஏன் உனக்கு வேலை கம்மியா இருக்குன்றதுனால? அப்படி இல்லை, எனக்கு அது அவ்வளோ அழகாக பண்ண வராது. அதனால யாருக்கு நன்னா பண்ண வரும்? உனக்கு நன்னா வரும், எனக்கு அவ்வளோ நன்னா வராது. அது நான் கரெக்டாக சுவாமிக்கு கொஞ்சம் படிச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருவேன். எக்ஸலண்ட், வெரி வெரி யூனிக். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூடா இல்லை ஒரு வார்மா சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். மேலே ஒரு சொட்டு இப்படி நெய் போட்டு சாப்பிட்டோம்னா நிஜமாவே பிரமாதமா இருக்கு. ஏன்னா இதுல இந்த வெல்லம், தேங்காய் அண்ட் நீ சொல்ல மாதிரி அந்த சுக்கு அண்ட் ஏலக்காய் வந்து இஸ் a fantastic combination for வெல்லம் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஸோ ட்ரை திஸ் ரெசிபி. பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி வேணாலும் ஃபார் பிள்ளையார் சதுர்த்தி. என்ன ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. இன்னும் வேற ஸ்பெஷல் ரெசிபி, கோவில் ரெசிபி இந்த மாதிரி வச்சு we'll be showing you more of that. இல்லையாமா? Yes, definitely. Yes. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.